வாட்ஸ்அப்பை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுதான் பார்த்தோன்னா, வேர்ல்டுலயே மோஸ்ட் பாப்புலர் மெசேஜிங் ஆப். இப்ப அதையே தோற்கடிக்கிற மாரி இந்தியால பார்த்தோன்னா, அதுவும் நம்ம தமிழ் ஆளு ஸ்ரீதர் வேம்பு கண்டுபிடிச்ச அரட்டை ஆப் வந்து, இப்ப அது வந்து அந்த Play Storeலயே டாப் சார்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல போயிருக்கு. வாட்ஸ்அப்ப வந்து 5வது பிளேஸ்ல தள்ளி. என்னடா இது திடீர்னு எங்கேருந்துடா வந்தது இந்த அரட்டை ஆப்பு? அரட்டை ஆப்னா என்னது? அப்படின்ற மாரி இந்த வீடியோல பார்ப்போம். இந்த அரட்டை ஆப்ப பத்தி இப்ப ரீசென்ட்டா கவர்ன்மென்ட் அஃபிஷியல்ஸ்லாம் பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கவர்ன்மென்ட்டே வந்து இப்ப புஷ் பண்றாங்க. அரட்டை ஆப்ப யூஸ் பண்ணுங்க. அதுதான் நல்லா இருக்கு அப்படின்ற மாரி. எதுனாலன்னு பார்த்தோன்னா, நமக்கு தெரியும் வாட்ஸ்அப் வந்து ஒரு அமெரிக்கன் கம்பெனி. நம்ம யூஸ் பண்ற டேட்டாஸ் எல்லாமே அமெரிக்கன்ஸ் கிட்ட தான் போகுது. இது என்னைக்குனாலுமே இந்தியாவுக்கு பிரச்சனை. அதுக்கு ஆல்டர்னேட்டா பார்த்தோன்னா, இந்த அரட்டைன்னு ஒரு ஆப் இருக்கு அப்படின்ற மாரி எல்லாரும் சொல்றாங்க. சரி என்னதான் இந்த அரட்டை ஆப்ன்னு பார்த்தோன்னா, அரட்டை ஆப்போட ஓனர் யாருன்னு பார்த்தோன்னா, இந்த ஸ்ரீதர் வேம்பு தான். அவர் யாருன்னு பார்த்தோன்னா, இந்த Zoho கம்பெனி வச்சிருக்காரு. அவர் ஆக்சுவலா இந்த ஆப்ப வந்து 2021லயே கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப வந்து அது பெருசா பூம் ஆவல. அது மட்டும் இல்லாம அப்ப வந்து அது இந்த Zoho எம்ப்ளாயீஸ்க்கு, அந்த Zoho கம்யூனிட்டிக்குள்ள இருக்கவங்களுக்கு மட்டும் தான் யூஸ்ஃபுல்லா இருந்தது. ரீசென்ட் டைம்ஸ்ல பார்த்தோன்னா, அந்த ஆப் வந்து Play Storeல ஃப்ரீயாவே கிடைக்குது. ஆனா அது யாருமே பெருசா யூஸ் பண்ணல. அது பக்கம் யாரும் அட்டென்ஷனே போல. இப்ப ரீசென்ட்டா ஒரு 3 நாளுக்கு முன்னாடி என்ன ஆயிருக்குன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த அரட்டை ஆப்ப ஒரு மந்த்லி 3000 பேர் வந்து சைன் இன் பண்ணுவாங்களாம். இந்த 3 நாள்ல மட்டும் பார்த்தோன்னா, 3,50,000 பேர் வந்து சைன் இன் பண்ணியிருக்காங்களாம். அத பார்க்கும்போது ஸ்ரீதர் வெம்புக்கே வந்து செம்ம ஷாக். என்ன இவ்ளோ பேர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு. அதுக்கு மெயின் ரீசன் பார்த்தோன்னா, இப்ப ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. இந்த மாரி H1B விசா வந்து நாங்க அப்ளை பண்ண போறோம். அது வந்து இந்தியன்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய அடியா இருக்கும் அப்படின்ற மாரி எல்லாருமே பேசிட்டு இருந்தோம். அதுக்கு மோடியுமே வந்து ஒரு ஸ்பீச்ல சொல்லியிருந்தாரு. இந்த மாரி நம்ம வந்து மத்த கண்ட்ரிய டிபெண்ட் பண்றது தான் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம வந்து இந்தியால தயார் பண்றத நம்ம யூஸ் பண்ணணும். அதுதான் நமக்கு எப்பவுமே நல்லா இருக்கும். அதனால எப்பவுமே நீங்க இந்தியா மேலே ரிலை பண்ணுங்க அப்படின்ற மாரிலாம் சொல்லியிருந்தாரு. இப்ப அத வந்து இந்த மினிஸ்டர்ஸ்லாம் வந்து கையில எடுத்து ஓகே இந்தியாக்கு என்னலாம் இருக்கோ அத நம்ம பண்ணுவோம் அப்படின்ற மாரி இப்ப ரீசென்ட்டா வந்து Zoho டீம் வந்து பியூஷ் கோயல் அவர மீட் பண்ணியிருந்தாங்க. மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ். அதுக்கப்புறம் வந்து அஸ்வினி வைஷ்ணவ மீட் பண்ணியிருந்தாங்க. யூனியன் மினிஸ்டர். அதுக்கப்புறம் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான்லாம் மீட் பண்ணி ஒரு ஃபோட்டோலாம் போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இந்த அரட்டை ஆப்ப பத்திலாம் சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப் மாரியே இருக்கும். உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கும் அப்படின்ற மாரிலாம் சொன்னாங்க. அத பார்த்ததுக்கு அப்புறம் அவங்கலாம் வந்து ஓகே இது சூப்பராவே இருக்குன்ற மாரி நெறைய பேர் ட்வீட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாரி நீங்க அரட்டை ஆப் யூஸ் பண்ணுங்க Zohoடது நல்லாவே இருக்கு. இந்த மாரி நம்ம இந்தியன் ப்ராடக்ட்ஸ ப்ரமோட் பண்ணுவோம். #சுதேஷின்ற மாரிலாம் நெறைய மினிஸ்டர்ஸ்லாம் வந்து ட்வீட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் வந்து இந்த அரட்டை ஆப் பூம் ஆனதுக்கு ரீசனே. ஆக்சுவலா இந்த அரட்டை ஆப் வந்து 2021லயே கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்பலாம் எதுவுமே வரல. இப்ப இந்த ரீசென்ட் செப்டம்பர் எண்டுல தான் பார்த்தோன்னா, பயங்கரமா ரீச் ஆயிட்டு இருக்கு. இது ரொம்ப நல்ல விஷயம் தான். இன்னொரு கண்ட்ரி ஆப் யூஸ் பண்ணாம, நம்ம கண்ட்ரி ஆப் யூஸ் பண்ணா, இங்க இருக்க கம்பெனிலாம் லாபம் அடையும். நம்ம டேட்டாலாம் இந்தியாக்குள்ளயே இருக்கும். வெளிய போகாது அப்படின்ற மாரி சொல்லலாம். ஏன்னா, அவங்க வந்து இந்த கவர்ன்மென்ட் அஃபிஷியலலாம் ஒட்டு கேட்கலாம். அந்த மாரி வாய்ப்பெல்லாம் இருக்கு. அந்த மாரி ஒரு நல்ல விஷயம் இருந்தாலும், இதுல என்ன சிக்கல்னா, அவங்க கூட வந்து காம்படிட் பண்ண முடியாது. இந்த மாரி நெறைய ஆப் வந்து சேட்டிங் ஆப் அந்த மாரிலாம் நெறைய உருவாகுது. ஆனா, இந்த Facebook, WhatsApp, Instagram அவங்களுக்கு ஈக்குவலா நிக்க முடியும்னா, அது ரொம்பவே சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான். ஏன்னா, அந்த கலர் செலக்ட் பண்றதுலருந்து, நம்மள எப்படி அதிலேயே இருக்க வைக்கிறது அப்படின்ற மாரி பில்லியன் கணக்குல போட்டு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கானுங்க. நம்மள வந்து அவங்க அடிமையே ஆக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம எந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றோமோ, அவன் அந்த அளவுக்கு காசு. நம்ம Instagramலாம் பார்த்தோன்னா, ஒரு ரெட் கலர் அப்படின்ற மாரி இருக்கும். அத நம்ம பார்த்தாலே கிளிக் பண்ணணும்னு தோணும். இந்த ஹார்ட் எல்லாம் ரெட் கலர்ல குடுத்துருப்பான். அது எல்லாத்துக்கு பின்னாடி சைக்காலஜி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாரி ஒரு ரீல்ஸ்ன்னு ஒண்ணு கண்டுபிடிச்சு, நம்மள அப்படியே அதுல அடிமை ஆக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அவனுங்க வந்து பில்லியன் கணக்குல காசு போட்டு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கானுங்க. மக்கள எப்படி இதுக்கு அடிமையாக்கணும், அடிக்ட் ஆக்கணும் அப்படின்ற மாரி. அது கூடலாம் ஒரு சின்ன கம்பெனி வந்து காம்படிட் பண்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். மக்கள் வந்து எது பெஸ்ட்டா இருக்கோ அதுக்கு தான் போவான். இதுதான் இருக்கிறதுலயே ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். புது ஆப் வரத பொறுத்தவரைக்கும். சரி இந்த அளவுக்கு எல்லாரும் ப்ரமோட் பண்றாங்களே, அந்த ஆப் எப்படி தான் இருக்குன்னு உள்ள போய் பார்த்தா, நமக்கு ஒரு வாட்ஸ்அப் ஃபீல் குடுக்கவே இல்ல. ஒரு டீம்ஸ் மாரி தான் இருக்கு. நார்மலா இந்த மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ்லாம் இருக்கும். அதே மாரி ஒரு பேட்டர்ன் தான் இருக்கு. இதுலயும் பார்த்தோன்னா, வாட்ஸ்அப்ல பண்ற எல்லாமே பண்ணலாம். சேட் பண்ணலாம், ஸ்டிக்கர்ஸ் சென்ட் பண்ணலாம், வாய்ஸ் கால் பண்ணலாம், வீடியோ கால் பண்ணலாம். அதே மாரி வாட்ஸ்அப் மாரியே இத வந்து எல்லா டிவைஸ்லயும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஃபோனு, டேப் அந்த மாரி எல்லா டிவைஸ்லயும் யூஸ் பண்ணலாம். என்ன பிரச்சனைனா, இத பார்க்கும்போதே நமக்கு இது ஒரு ஆஃபீஸ் சூட் மாரி தான் இருக்கு. ஆஃபீஸ் சூட் வேணான்னு தான் நம்ம பாதி நேரம் வாட்ஸ்அப்லயே சுத்திட்டு இருக்கோம். இது திரும்பியும் பார்க்க அதே மாரி தான் இருக்கு. ஆனா இந்த ஆப்ப யூஸ் பண்றதுல தமிழர்களா என்ன பெருமையா ஃபீல் பண்ணலாம்னா, அதோட லோகோவே பார்த்தோன்னா, தமிழ்ல ஆன்ற மாரி தான் குடுத்துருக்காங்க. அந்த ஆப்ப யூஸ் பண்ணுவோம் நமக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கும். அட்லீஸ்ட் நம்ம தமிழ்ல ஒரு ஆப் யூஸ் பண்றோம்ன்ற மாரி. இந்த மாரி புது ஆப் வரும்போதெல்லாம் என்ன பிரச்சனையா இருக்கும்னா, நம்மளால டக்குன்னு அந்த ஆப்ல டிபெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா, இப்ப நானே இந்த அரட்டை ஆப்ல போயிட்டு, சரி யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தா, என் கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்க ஏதோ ஒரு 5 பேர் இருக்காங்க. அதுல 2 பேர் பார்த்தோன்னா, ஆல்ரெடி Zohoல வொர்க் பண்றவங்க. மேபி அதனால அவங்களோட அக்கவுண்ட் காட்டுது போல. அப்புறம் பாக்கி 3 பேர் இந்த மாரி புது ஆப் என்ன இருக்குன்னு வந்து பார்க்க வந்தவங்களா இருப்பாங்க. அதனால நம்மளால மொத்தமா இனிமே என் வாட்ஸ்அப்லாம் டெலீட் பண்றேன், நான் அரட்டைக்கு போறேன்ற மாரி நம்மளால போகவே முடியாது. ஏன்னா, மொத்த பேரும் இங்க வரணும். இதே மாரி தான் முன்னாடி ஒரு பிரச்சனையாச்சு. இந்த மாரி வாட்ஸ்அப்லாம் வந்து டேட்டாஸ் லீக் ஆகுது. நீங்க இனிமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாதீங்க. டெலிகிராமுக்கு மாறுங்க அப்படின்லாம் சொன்னாங்க.
நம்மளும் பதறி அடிச்சு டெலிகிராமில் போனால் வாட்ஸ்அப்பில் இருக்க காண்டாக்ட்ஸில் ஒரு 10 பேர் தான் டெலிகிராமில் இருக்காங்க, மிச்ச பேர்லாம் வாட்ஸ்அப்லேயே இருக்காங்க. அதனால் நம்மளால் ஆப் மாற்றி மாற்றி காண்டாக்ட் பண்ண முடியலன்றனால சரி போ என் டேட்டா திருடினாலும் பரவாயில்ல நான் வாட்ஸ்அப்கே வந்துடுன்ற மாதிரி நிறைய பேர் வாட்ஸ்அப்கே வந்துட்டோம். இந்த மாதிரி ஒரு ஆப்பை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னா அதுக்கு நிறைய முக்கியமான ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நல்ல ப்ராடக்ட் இருக்கணும். இப்போ வந்து வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு அதுக்கு ஈக்குவலாக போட்டி போடுற அளவுக்கு ஒரு ப்ராடக்ட் வேணும். அது வந்து பண்ணோன்னா பில்லியன் கணக்கில் செலவாகும். அது வந்து ஒரு சின்ன கம்பெனி பண்ண முடியுமான்னு கேட்டால் அது கொஞ்சம் டவுட்டு தான். செகண்ட் வந்து அது ஹெவியாக மார்க்கெட் பண்ணணும். மினிஸ்டர்ஸ்லாம் 2-3 ட்வீட்டு போட்டதுக்கே இத்தனை லட்சம் பேர் வராங்க. இதே ஒரு பெரிய செலிபிரிட்டியை உள்ளே கொண்டு வந்து பெரிய மார்க்கெட்டிங் கேம்பெயின் பண்ணாங்கன்னா இன்னும் அதிக பேர் உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கரெக்டாக இருக்கணும். ப்ளே ஸ்டோரு, ஆப் ஸ்டோரு எல்லாத்துலேயும் வந்து மக்கள் ஈஸியாக போய் அதை டவுன்லோட் பண்ணுற மாதிரி அவைலபிளாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முக்கியமானது வந்து நல்ல ப்ராடக்டாக இருக்கணும். இன்னும் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணி இந்தியா ஆப்பு, தமிழ் ஆப்பு அப்படின்னாலே எவனும் வரமாட்டான். நல்ல ப்ராடக்ட் இருந்தால் தான் வருவான், இல்லைனா எவனுமே அதை சீண்ட கூட மாட்டானுங்க. இந்த ஆப் ப்ரொமோட் ஆனதில் யாருக்கு லாபமோ இல்லையோ ஜோஹோக்கு நல்ல லாபம். ஏன்னா 2021 கண்டுபிடிச்ச ஆப்பை இப்போ ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜோஹோ பார்த்தோன்னா அவங்க தான் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு கம்பெனி கூகுளையும் மைக்ரோசாஃப்ட்டையும் டிபெண்ட் பண்ணாமல் இருக்காங்க. ஏன்னா ஜோஹோ பார்த்தோன்னா அவங்களுக்குன்னு எல்லாமே தனியாக வச்சுருக்காங்க. இப்போ வேர்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அவங்க ஜோஹோ ரைட்ரு, எக்ஸலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அவங்க ஜோஹோ ஷீட்டு, அவுட்லுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஜோஹோ மெயில் அப்படின்ற மாதிரி எல்லாமே அவங்க ஜோஹோக்குனே தனியாக வச்சுருக்காங்க. அதனால பார்த்தோன்னா இவங்க மைக்ரோசாஃப்ட்டோ கூகுளோ டிபெண்ட் பண்ண மாட்டாங்க. அந்த ஜோஹோ எம்ப்ளாயிஸ் ஃபுல்லாகவே இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனாலே பார்த்தோன்னா ஜோஹோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் கம்பெனியாக இப்போ 1.5 பில்லியன் ரெவன்யூ கிட்ட வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதோட ஃபவுண்டர் ஸ்ரீதர் வேம்புமே பார்த்தோன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆள் தான். அவருக்கு சின்ன வயசுல வந்து வேலைலாம் கிடைச்சி கலிஃபோர்னியாவில் ஒர்க் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து இது சரிப்பட்டு வராது, நம்ம சொந்த ஊரான இந்தியாக்கே போயிடலாம், நம்ம தமிழ்நாட்டுக்கே வந்துடலான்ற மாதிரி திரும்பி அவங்க பிரதர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு கம்பெனி மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணதே எங்கன்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி சிட்டிஸ்லலாம் ஸ்டார்ட் பண்ணல. அவங்க அழகாக கொண்டு போய் அவங்களோட வில்லேஜ் தென்காசிலே ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ நம்ம நார்மலாக ஸ்ரீதர் வெம்புன்னு கூகுளில் சர்ச் பண்ணாலே அவர் பார்த்தோன்னா அழகாக ஒரு மரத்தடியில் வந்து ஒரு லேப்டாப் வச்ச மாதிரி தான் ஃபோட்டோவே வரும். அந்த அளவுக்கு வந்து ஒரு ரூரல் பிளேஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு இருந்தார். இப்போ நிறைய ரூரல் பிளேஸில் தான் ஆஃபீஸஸ்லாம் ஓப்பன் பண்ணுன்ற மாதிரி சொன்னார். நம்ம சென்னையிலுமே ஆஃபீஸ்லாம் இருக்குது. யாராக இருந்தாலும் ஜோஹோவில் பிளேஸ் ஆனால் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ அந்த கம்பெனியோட ஸ்டாண்டர்டே அதிகமாகிடுச்சு. இப்போ வர யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே எப்படியாவது ஜோஹோவில் பிளேஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஜோஹோவில் ஒரு நல்ல பெனிஃபிட் என்னென்னா வேலை என்ன தான் கஷ்டம், ஷிஃப்ட் டைம் அந்த மாதிரிலாம் இருந்தாலும் நல்ல சாப்பாடு போடுவாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க ஒர்க் பண்ணுறான். அவன் சொல்லுவான் அந்த மாதிரி, மச்சான் இங்கே கஷ்டமே இல்லைடா, நல்ல சாப்பாடு இருக்குடா, கேன்டீன்லாம் போனால் லைவ் கவுண்டர் மாதிரி இருக்குமா, நம்ம சொல்லும்போது தோசை அவங்க சுட்டு தருவாங்க, நம்ம வெரைட்டி மாதிரிலாம் சொல்லலாம், அந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் நட்ஸு ஃப்ரூட்ஸு நல்லா சாப்பிட வச்சு வேலை வாங்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்போ வந்து இந்த அரட்டை ஆப்பு ப்ளே ஸ்டோர் ஆப் சார்ட்டில் வந்து டாப் 1ல் இருக்குது. வாட்ஸ்அப்பை வந்து 5th பிளேஸில் தள்ளி அது அப்படியே கண்டினியூ ஆகி நிறைய யூசர்ஸ் உள்ளே வராங்களா இல்லையான்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் இந்த அரட்டை ஆப்பை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் அரட்டை ஆப்புக்கு மாற போகிறேன், இல்லை எனக்கு வாட்ஸ்அப் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.